Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் நீங்கள் அட்மிஷன் போட்ட பின்னாடி உங்களுக்கு தேவையான எப்படி 12th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரியா, அதனால நீங்கள் தயவு செய்து நினச்சி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது, ஏன் அதிக பேத்துக்கு நாட் அலாட்டட் வரப்போகுது. சரியா, முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா நாட் அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா நீங்க கேட்க போறீங்க, அதனால நாட் அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் நம்ம என்ன பார்க்க போறோம். தயவு செய்து சில விஷயத்த நீங்க ஃபாலோவே பண்ணாதீங்க. எந்த விஷயத்த அப்படின்னா, லாஸ்ட் இயர் நமக்கு வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு கட் ஆஃப் ரேஞ்சும் ஒரு ரேங்க் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதை தயவு செய்து நம்பாதீங்க. அதை நம்பிட்டு நிறைய பசங்க என்ன என்கிட்ட பேசும்போதே பசங்க வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார், அப்போ நான் 10 சாய்ஸ் மட்டும் போட்டா போதுமா, எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார், நான் வந்து 20 சாய்ஸ் மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர். நான் 2020 ரேங்கை நான் செக் பண்ணி பார்த்தேன், 2023 ரேங்கை நான் செக் பண்ணேன், 2025 ரேங்கை நான் செக் பண்ணேன். நல்லா அப்டேட்டடா இருக்கீங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க 7-8 வருஷமா என்ன பண்றோம்னா இந்த கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ரெகுலரா நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் மாதிரி நாங்க அதாவது ரேஷியோ என்ன ரேஷியோ அப்படின்னா, ஒரு 1 மார்க் தான், ஒரு 1 கட் ஆஃப்ல என்ன பண்றாங்க சொன்னா 3000 பேர் மேலையும் 3000 பேர் கீழே இருக்கிறாங்க. சரியா, ஒரே ஒரு கட் ஆஃப், அதாவது 1 மார்க் நீங்க மேக்ஸ்ல அதிகமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3000 பேருக்கு மேல போயிருக்கலாம், 1 மார்க் நீங்க குறைஞ்சனால 3000 பேருக்கு கீழே. இந்த மாதிரி ரேஷியோ, அந்த ரேஷியோ வந்து பசங்க வந்து அதிகமா இருக்காங்க. சரியா, 200னா அதுல அவ்வளவு பேர் இருக்காங்க, 199.5னா அதுல அவ்வளவு பேர் இருக்காங்க, 199னா அதுல அவ்வளவு பேர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷமும் இந்த ரேஷியோ வந்து இருந்ததே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 1க்கு பார்த்தலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து வெறும் 26,654 பேர் தான் இருந்தாங்க 179 கட் ஆஃப்க்கு. சரியா, லாஸ்ட் இயர். சரியா, 26,654 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துட்டாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 39,145 பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எவ்வளவு டிஃபரெண்ட்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 12,491 சீட் வந்து எக்ஸ்ட்ரா அலாட் ஆக போகுது. எவ்வளோ? 12,491 சீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாட் ஆக போகுது. இப்போ நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க சும்மா அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு, சரியா, ஒரு 10 காலேஜ், ஒரு 15 காலேஜ், ஒரு 20 காலேஜ், நான் 199 இருக்கேன், நான் 197 இருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிடும் அந்த காலேஜ் கிடைச்சிடும் சொல்லிட்டு நீங்க அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்ல என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20ஓ 30ஓ சாய்ஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாட் அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து ரேங்க் லிஸ்ட் எடுத்து ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரீங்கன்னா 2 விஷயம் நல்லா தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 விஷயத்த தெளிவா நீங்க மண்டையில ஏத்துக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், எனக்கு இசி தான் வேணும், எனக்கு ஐடி தான் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தான் வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் கோர்ஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50ல இருந்து 60 சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 50ல இருந்து 60 காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபர்ஸ்ட் டாப்ல கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா யாருக்கு அப்படின்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 60 காலேஜுக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா வரிசையா, சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இசி கொடுங்க, அதுக்கப்புறம் ஐடி கொடுங்க. யாருக்கு அப்படின்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இதுவே எனக்கு காலேஜ் தான் சார் முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஇஜி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே கொடுங்க, அடுத்து எம்ஐடி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். சரியா, இந்த மாதிரி டயர் 1 காலேஜஸ் வரிசையா இருக்கு பாத்தீங்களா. அப்ப எல்லா காலேஜுக்கும் ஒரு எப்படி இருந்தாலும் எல்லா காலேஜும் ஒரு 10 கோர்ஸ் இருக்கும். அப்ப சிஇஜி கேம்பஸ்ல ஒரு 10 கோர்ஸ் கொடுங்க, அப்புறம் எம்ஐடியில 10 கோர்ஸ் கொடுங்க, அப்புறம் பிஹெச்டி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். இந்த மாதிரி 10 கோர்ஸா நீங்க கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது இப்ப நான் வெறும் 4 காலேஜ் சொல்றேன், 4 காலேஜ்ல 10 கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எத்தனை சாய்ஸஸ் ஆச்சு? 40 சாய்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா அப்படிங்கறத தெளிவா பாத்துங்க. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா 12,491 பேர் எக்ஸஸா வராங்க. சரியா, அப்ப எந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படிங்கறத ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. தயவு செய்து திரும்ப சொல்றேன், சும்மா 50 60 சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு விட்டுறாதீங்க. மேக்சிமம் சரியா ஒரு 100 சாய்ஸஸ் என்னாச்சு பாத்தீங்கன்னா
கொடுத்துருக்கேன். சரியா, 100 சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்ன சார் 100ங்கிறீங்க 150ங்கிறீங்க, என்ன சார் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரியாமல் இருப்பீங்க. அதனால் டெமோ வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ ரவுண்ட் 2 பார்க்கலாம். நல்லா, அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது நெகட்டிவாக நான் எதுவுமே சொல்லலை, ரியலா உண்மையா நடக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல போறோம். சரியா, அதாவது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வர பசங்க கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. சரியா, டயர் 2 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் கோர்சஸ் வந்து நமக்கு ரவுண்ட் 2ல இருக்கிறதே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்க போகுது. நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரியா, இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா கூட சீட் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனா பிசி, எம்பிசி, சரியா, பிசிஎம், ஓசி இந்த கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா டயர் 2ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் பிளஸ் வந்து பார்த்தா ஈஸி, இது இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்க போது. ஏன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ரவுண்ட் 2ல லாஸ்ட் இயர் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 77,947 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 98,564 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுவும் அந்த 175ல இருந்து 179 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. சரியா, அப்ப நீங்க வந்து 170, நமக்கு வந்து 142 வரைக்கும் இருக்கு. சரியா, அப்போ 175ல இருந்து 142 வரைக்கும் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்து காலேஜஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ் வெறும் டயர் 2 காலேஜ்ல கிடைக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா தான் இருக்கும் போது. அதனால நான் வந்து ரவுண்ட் 2 பசங்கள்ட்ட சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,617 பேர் என்னன்னா எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் கலந்துக்கிறாங்க ரவுண்ட் 2ல. சரியா, அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் தான் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண போது ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும். நான் அதனால தான் சொல்றேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கும். சரியா, சார் என்ன சார் நீங்க அதை கேட்குறீங்க இதை கேட்குறீங்க இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னா, நீங்க நம்ம வந்து எந்த வித அமௌண்ட்டும் வாங்காம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம ஃப்ரீயா உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம போட்டு கொடுத்த பின்னாடி நீங்க தான் அதை பார்க்க போறீங்க. பார்த்துட்டு சாய்ஸ் ஆர்டரையும் நீங்க சஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க தான் லாக் பண்ண போறீங்க, நம்ம லாக் பண்ண போறதும் கிடையாது. நிறைய பேர் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அதாவது காசை வாங்கிட்டு ஏமாத்துறோம்னு நம்ம என்ன சொல்றத நம்புறோம், ஆனா நாம உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும்னு சொல்றோம். சில பேர் கேட்கிற கொஸ்டின்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அது வித்தியாசமா திங்க் பண்ண தோணுது. சரியா, இதுக்கு நம்மளும் காசு வாங்கிட்டு போயிடலாம் போலயே அப்படின்னு சொல்லி தோணுது, கிடையாது. சரியா, அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போது. அதனால ரவுண்ட் 2 வரவங்க இப்பயே சாய்ஸ் லிஸ்ட் எப்படி சார் ரெடி பண்றது, இப்ப ரெடி பண்ணவே முடியாது. சாய்ஸ் லிஸ்ட் இப்ப ரெடி பண்ணவே முடியாது. நீங்க லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட், அதாவது ரவுண்ட் 2 ஓட வேகன்சி லிஸ்ட் வந்து நான் அடுத்த வீடியோல கூட கொடுக்குறேன். அதையும் இந்த வருஷம் வரப்போற வேகன்சி லிஸ்டை கம்பேர் பண்ணி பாருங்க, வாய்ப்பே இல்லை. அதுவும் முக்கியமா அந்த நம்பர் ஆஃப் ரேஷியோ அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் சாய்ஸ் லிஸ்ட் நிறைய பேர் கேட்கறாங்க, சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க சார். சாய்ஸ் லிஸ்ட் இப்ப எப்படிப்பா கொடுக்க முடியும்? இந்த வருஷம் 39,000 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இருக்காங்க. அப்போ அந்த சீட்டெல்லாம் போன பின்னாடி தான் நமக்கு சாய்ஸ் லிஸ்டே ரெடி பண்ணவே முடியும். இப்ப எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க சார், சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னா எப்படி? அதெல்லாம் ரெடி பண்ணவே முடியாது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதாவது நமக்கு வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிட்டு ரவுண்ட் 2க்கு கிட்டத்தட்ட 3 நாள் தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு தான் டைம் இருக்கும். இதுல சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க யோசிங்க. இதை நீங்க பாத்துங்க. இது வந்து ரவுண்ட் 2 பசங்க மினிமம் நீங்க வந்து 150 சாய்ஸஸ் நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க போடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பா டயர் 3 காலேஜஸ் தான் கிடைக்க போகுது. டயர் 3 காலேஜஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத மைண்ட்ல நீங்க செட் பண்ணிங்க. சரியா, அதனாலதான் நிறைய யூடியூப் சேனல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சொல்றதா சவிதா யூனிவர்சிட்டி பத்தினா நம்ம வந்து நிறைய போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரியா, அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்களேன், நம்ம சென்னையிலே ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துதான் இருக்கும். நான் சொல்றது என்னன்னா, ஒரு டயர் 3 காலேஜ்ல ஒன்னுத்துக்கு இல்லாத காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா போட்டலாம். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டொனேஷனே இல்லாம வேணும் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அதாவது போன வருஷம் 92,000
998 பேர் என்னன்னா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1,01,581 பேர் என்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் எவ்வளவு பேர் வித்தியாசமா இருக்குன்னா 8,591 பேர் அதிக பேர் என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னா டயர் 2 காலேஜஸ்ல மெக்கானிக்கலோ சிவிலோ இருந்தா எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும். சரியா? ஆனா எல்லா பேத்துக்குமே காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா காலேஜ் கிடைக்கும். கவுன்சிலிங்ல போட்டீங்க அப்படின்னா எல்லா பேத்துக்குமே காலேஜ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கதான் செய்ய போகுது. சரியா? ஆனா எல்லா காலேஜுமே நல்ல காலேஜான்னு சொல்லி கேட்டா அதுலதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். சரியா? அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க ரொம்ப முக்கியமா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா நிறைய டயர் 3 காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது நிறைய காலேஜஸ்ல. அப்போ ரவுண்ட் 3 பசங்களுக்கு ரொம்ப முக்கியமா காலேஜ் விசாரிக்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த காலேஜ்ல எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதனால தான் சொல்றேன் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நமக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. ரவுண்ட் 3 ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. இந்த 1 மாசத்துல சில காலேஜை போய் நீங்க விசிட் பண்ணலாம். சரியா? விசிட் பண்ணுங்க. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சில காலேஜஸ் எல்லாம் சொல்றேன். அந்த காலேஜ் கூட போய் நீங்க விசிட் பண்ணுங்க. ரவுண்ட் 3ல வந்தீங்கன்னா அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன மேனேஜ்மெண்ட் கூட போட வேணாம், அங்கேயே நீங்க என்ன பண்ணலாம், பார்த்துட்டு காலேஜ் பிடிச்சுன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்து நம்ம என்ன சொல்றது நம்மளால சொல்ல முடியும். அதனால தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல, இருக்கக்கூடிய ஃபேக்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்றதுன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொடுத்து நினைக்கிறேன். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.